என்னோட ஹஸ்பண்ட் சிக்கன் பீஸை வந்து கிரேவிக்கு தகுந்த மாதிரி வெட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா, வீட்டுக்கு வந்ததும் பிரியாணி வேணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அவைங்க ஆசையே கெடுக்கணும்னு பாஸ்மதி ரைஸில தாங்க செஞ்சிருந்தேன். ஒரு 2, 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வரும் பிரியாணி. பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டு குக்கரில் ஆயில், நெய் ஆட் பண்ணிட்டு, நம்ம ஹோல் கரம் மசாலா, ஸ்பைசஸ், ஆனியன் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூளும், காஷ்மீர் மிளகாத்தூளும் அந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மைய வதக்கிட்டு, இது நல்லா வெந்ததுக்கப்புறமா மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கறியை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து ஓப்பன் பேன்லேயே நல்லா வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு 1 டம்ளருக்கு 1 1/4 தண்ணின்னு வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியன் உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.